இந்த பூஜைய இதோட நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பூஜை ஆரம்பிக்கலாமா? என்னது ஆரம்பத்துல இருந்தா? இல்லன்னா என்ன ஜோசியரே சொல்ல வந்தீங்க? ஒண்ணுமில்லமா, இந்த பொண்ணும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் ஆரம்பத்துல இருந்தே விரதம் இருந்து பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யார் நேர்த்திக்கடன் பண்ணாங்கிறது முக்கியம் இல்லமா, யாருக்காக பண்ணுனாங்கிறது தான் முக்கியம். அதனால இந்த பொண்ணை வச்சே பூஜையை முடிச்சிடலாமா? நீங்க சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா இதுல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இனியாதான் முடிவெடுக்கணும். அத்தை, இந்த பூஜைய வசுவே பண்ணட்டும். என்ன சொல்ற இனியா? ஆமா அத்தை, நான் தான் ஆரம்பத்துல இருந்து எல்லா பூஜையும் எல்லாம் பண்ணிட்டேன்ல. இது பிரதிஷ்ட பூஜை தானே, அவளே தாராளமா பண்ணட்டும். ஓ, எனக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தமா தான் இருக்கு. அதே நேரம் வசுவும் நம்ம குடும்பத்துக்காக தானே விரதம் இருந்து எல்லாமே பண்ணிருக்கா. அதனால அவளையும் நாம மதிக்கணும் இல்ல அத்தை. இந்த பூஜையை அதனால வசுவே பண்ணட்டும் அத்தை. உத்தமன், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. உங்க கற்பனைக்கு கடிவாளத்தை போடுங்க. இங்க சாமிக்கு பூஜை நடக்குது. இனியா, நீ தாண்டி பொண்ணு. என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை, இப்படி விட்டு கொடுக்கறியேடி. நீ ஏன் வயித்துல பிறந்திருக்க வேண்டியவ. அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா வந்து பிறந்துருவாங்க. அம்மாடி, ரொம்ப நல்லதுமா, நீயே பூஜை பண்ணிடு. இந்தம்மா. ஓம் ஆணை முகத்தோனை போற்றி, ஓம் கருணை கடலை போற்றி, ஓம் இன்பம் அருள்வாய் போற்றி. எழுந்து நின்னு இத அக்னியில போடுமா. பாரு இனியா, ஆரம்பத்துல இருந்தே நான் பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் நீ சொதப்பிக்கிட்டே இருக்க. கட்டுப்பாடோட விரதம் இருக்க தெரியல, விளக்கேத்த தெரியல, ஒரு தேங்காய கூட உடைக்க தெரியல. பாரு, வசு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து எவ்வளவு நீட்டா பண்றா. அத்தை, நானும் இனிமே எல்லாத்தையும் கத்துக்கிறேன் அத்தை. வர வர எனக்கு உன் மேல நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருது. கோயில்ல இருந்து வரப்ப நீ விளக்க வசு கிட்ட கொடுத்துட்டு எங்க போன? உன் போன் வேற நாட் ரீச்சபிளா இருந்தது. இப்படி ஒவ்வொன்னா நீ விட்டு கொடுத்தனா கடைசியில அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனியா, இப்பவும் நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இதுலயும் நீ சொதப்புன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க அத்தை. ஓ, நான் தான் உங்களை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? வசு, நீ என்ன வேணாலும் சொல்லு. இந்த பூஜையில எனக்காக கலந்துகிட்ட மாதிரி என் லைஃப் ஃபுல்லா நீ என் கூடவே தான் இருப்ப. அர்ஜுன் சார், ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பூஜை பண்ணதோட என்னோட கடமை முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க. நீ என்ன வெளில போன்னு சொல்லலாம், ஆனா நீ என் கூடவே இருக்கணுங்கிறது தான் விதி. வசு, நீ என்ன நம்பலல்ல? நான் சொல்றத நீ நம்புற மாதிரி இந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஒன்று நடக்கும் பாரு. நீயும் நானும் சேர்ந்து வாழற ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் மாதிரி ஒரு அழகான பட்டாம்பூச்சி இந்த ஜன்னல்ல நான் ஒரு 5 என்றதுக்குள்ள இங்க வந்து நிக்கும் பாரு. 1 2. அர்ஜுன் சார், அப்படியெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. ஏய் வசு, ஏய் வசு. வசு,
வசு இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. வா வசு, அங்க பாரு. அர்ஜுன் சார், வீட்டை சுத்தி செடி கொடி எல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் பட்டாம்பூச்சி எல்லாம் வருது. மத்தபடி ஒண்ணும் இல்ல. தெரியும் வசு, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு. நீ நானும் ஒன்னா இருக்கணுங்கிறது விதி. அத நீ ஏத்துக்கலனாலும் அதான் நடக்கும். அர்ஜுன் சார், சும்மா எதையாவது பேசிட்டே இருக்காதீங்க. நான் ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரசன்டேஷனை உங்களுக்கு இம்மீடியட்டா மெயில் பண்றேன். நீங்க அதை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. வசு, நீ கரெக்டா பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். ஐயோ அர்ஜுன் சார், முதல்ல நீங்க வெளிய போங்க. போங்க சார், போங்க. வசு 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 வசு, இந்த பட்டர்ஃப்ளை ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். உன்னால இதை நம்ப முடியாது, எனக்கு தெரியும். மா, கூப்பிட்டீங்களாமா? ஆமா அர்ஜுன், அந்த டொபாக்கோ கம்பெனி டீலர்ஷிப்ப நாம எடுக்காம போனப்போ வேற ஒரு டீலர்ஷிப் எடுத்து அதை சரி பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. ஆமாமா. இப்போ நாம ஏர்வாய்ஸ் கம்பெனிக்கு தமிழ்நாடு பிரான்ச்சைசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இத மட்டும் நாம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டொபாக்கோ கம்பெனினால ஏற்பட்ட லாஸ இதுல நம்ம சரி பண்ணிடலாம். கண்டிப்பாமா, இத கண்டிப்பா எடுத்துடலாம். அதுக்காக தான் வசு பிரசன்டேஷன் கூட ரெடி பண்ணிட்டு இருக்காமா. இந்த பிரசன்டேஷனை வசு கொடுக்க போறது இல்ல, இனியா தான் கொடுக்க போறா. என்னம்மா சொல்றீங்க? எப்பவுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆல்டர்னேட்டிவ் இருந்துகிட்டே இருக்கணும். யாருக்கு எந்த விஷயத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுமா. எனக்கு தான் தெரியல, உனக்கு தெரியும்ல? தெரியுமா? ஃபியூச்சர்ல இதை விட முக்கியத்துவம் வசுக்கு தரணும்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. இனியாவுக்கும் தொழில் கத்துக்கொடுன்னு சொல்றேன். மா, திஸ் இஸ் இம்பாசிபிள். அது ஏமா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அப்போ அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டியா? நிச்சயமா கொடுப்பேம்மா. என் வாழ்க்கையில 2 பேருக்கு முக்கியத்துவம் உண்டு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு வசு. அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். அர்ஜுன், எனக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் எனக்கு புரியுது. ஆனா வசுவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கற அதே நேரத்துல இனியாவுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். வசு ஒன்னு திருத்தி நல்வழிப்படுத்தினவ, ஆனா இனியா உன்னோட உயிரை காப்பாத்தினவ. வசுவை என்னால விட்டு கொடுக்க முடியாதுமா. அவ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவ. இத பாரு அர்ஜுன், உன்னோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த கம்பெனிக்கு நான் தான் சேர்மன். முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால நான் திட்டவட்டமா சொல்றேன், இந்த பிரசன்டேஷனை இனியாதான் பண்ணணும். ஹலோ ஜென்டில்மேன், வெல்கம் டு JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸ். தேங்க்யூ மேடம். எங்க JKR கம்பெனி 1960 ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு 25 பேர் தான் வேலை பார்த்தாங்க. சூப்பர் டி இனியா. 1960ஓட கூட்டு தொகை 16, அதோட 4 சேர்த்தா 20. நீ இன்னும் ஒரு 5 கூட சேர்த்திருக்க. சூப்பர் டி, சூப்பரோ சூப்பர். வாட்? தம்பி, இந்த கிழவி எல்லாருக்குமே சேர்த்து மொத்தமா ஆப்பு வச்சிரும் போல இருக்கே. பாட்டி, நம்ம அத பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயோ, நம்ம கம்பெனியை பத்தி பெருமையா சொல்லலாம்னு நினைச்சேன். நான் இப்பதானே முதல் தடவையா அட்டென்ட் பண்றேன். வேணா விட்டுறலாம் தம்பி. விட்டுறலாமா? முதல்ல நாங்க உதிரி பாகங்கள் தான் தயாரிச்சோம். இப்போ மோட்டார் உதிரி பாகங்கள், விவசாய பொருட்கள், இந்த மாதிரி நாங்க சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கோம். உத்தமன், என்னங்க கொட்டாவி விட்டுட்டு இருக்கீங்க? இந்த பிரசன்டேஷனுக்குலாம் நான் தூங்கி இருக்கணும். கொட்டாவி விடுறேன்னு சந்தோஷப்பட்டுங்க. இப்போ நாங்க செல்போன் மேனுஃபேக்சரிங்ல இறங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஐயோ, பிளான்னா சாதாரண பிளான் இல்லைங்க. இந்த ஊர்லயே யாருமே யோசிக்காத பிளான். என்ன பேசுறாங்க? ஐயோ சூப்பர். என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? அது உங்க ஏர்வாய்ஸ் நெட்வொர்க்ல ஸ்பீட் எவ்வளவு? 4G தானே கொடுக்குறீங்க. 5G கொடுத்தா என்ன?
இன்னும் நல்லா ஃபாஸ்டா கேம் விளையாடலாம், ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கலாம்ல. என்ன சார்? தம்பி, கிழவி டோட்டலா காலி பண்ணுது. எல்லாம் அம்மாவால வந்தது உத்தமன். அநியாயத்துக்கு இந்த கான்ட்ராக்டை நம்ம மிஸ் பண்ண தான் போறோம். எங்க ஜேகேஆர் குரூப்ல 4000 பேர் ஒர்க் பண்றாங்க. உங்க ப்ராடக்ட் எல்லாம் எங்களால ஒரே மாசத்துல ரெடி பண்ண முடியும். எங்க கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது உங்க எல்லாருக்கும் தான் பெருமை. ஓகே மேடம், நாங்க எங்க போர்டு மெம்பர்ஸ்ட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றோம். ஓகே. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஏய், கைய குடுறி. என்னம்மா பேசுற நீ? திருட்டு கேஸ்ல கோர்ட்ல ஆஜராகி நல்ல ட்ரைனிங் எடுத்திருக்க போல இருக்கே. பொளந்து கட்டுறியே, முறைக்காதடி. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தாண்டி. பாரு, கமிஷன் எல்லாம் கரெக்டா கேட்டு வாங்கிடு. விட்டுறாத. பாதி எனக்கு. அது எப்படி பாட்டி நான் விட்டுருவேன்? கரெக்டா வாங்கிடுவேன். நல்ல பிரசன்டேஷன். வசு ப்ரிப்பேர் பண்ண பிரசன்டேஷன் கொடுத்திருந்தா இன்னத்தி கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கும். நீ இஷ்டத்துக்கு ஒலரி வச்சு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்க. அர்ஜுன், நீங்க இந்த விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. இப்போ வந்து பெருசா குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும். நீ தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா பேசினியே. உனக்கு பிரசன்டேஷன் நல்லா பண்ணணுங்கிறத விட வசு அவமானப்படுத்தணுங்கிறது தான் முக்கியமா போச்சு. பிரசன்டேஷன்ங்கிற பேர்ல கண்டபடி ஒலரி கொட்டிருக்க. எல்லாம் ஆனந்த் சொன்னா. இப்போ கான்ட்ராக்ட் மொத்தமா போச்சு. போதுமா? உனக்கு இது தேவைதான். அர்ஜுன், நீங்க எப்பவுமே வசுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கல்ல, உங்களை விட மாட்டேன். வசு நம்ம கையை விட்டு போயிடுவான்னு நீங்க பயப்படுற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் பாருங்க. ஹலோ, கேப் டிரைவரா? நான் ஒரு கேப் புக் பண்ணிருந்தேன். ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? வசு, என்னாச்சு? என் ஹேண்ட்பேக் திருடிட்டு போறான். புடிங்க ப்ளீஸ். போங்க. இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் 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 டேய், நில்றா. டேய் 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 டேய். டேய். ஐயோ. இளமாறன், என்னாச்சு? இந்த வசம் பேக். சரி, நீங்க எழுந்திருங்க. முடியல. சரி, எழுந்திருங்க. அவன் கீழே தள்ளி விட்டான்ல, அதுல இடுப்புல அடிபட்டு இந்த காலை மரத்து போன மாதிரி இருக்கு. அம்மா. என்ன சொல்றீங்க? அம்மா, வசு காலை மரத்து போன மாதிரி இருக்கு. எந்திரிக்கவே முடியல. அப்பா. ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் 4th ஸ்ட்ரீட்ல இருக்கேன். கொஞ்சம் வரீங்களா? அம்மா. இளமாறன், கேப் வந்துருச்சு. வாங்க. வசு, வலிக்குது வசு, எந்திரிக்க முடியல. நான் சப்போர்ட் கொடுக்கறேன். வாங்க வாங்க, எழுந்திருங்க. வரேன், இரு. ஐயோ. பாத்து பாத்து புடிச்சுக்கோங்க. அம்மா. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். இளமாறன். ஐயோ வசு, வசு ஆஸ்பத்திரியில வேணாம் வசு, நம்ம உங்க வீட்டுக்கே போயிடலாம். ஐயோ, சரி வாங்க. ஐயோ, பாத்து பாத்து இளமாறன், மெதுவா. வாங்க, பாத்து. ஐயோ, என்னாச்சு? நடிக்கிறானே. இருடா வர. வசு, அப்படியே ஆண்டி வீணை வாசிச்சா அந்த இசையிலேயே என்னோட வலிய மறந்துடுவேன். ஏன் இளமரன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு? என்னாச்சு? காஃபி வேற கொடுத்திருக்க, தலை வேற தட்டி விடுற. வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு காஃபி கொடுக்கறதான முறை. அது வந்து அர்ஜுன் சார், என்னோட ஹேண்ட்பேக திருடன் பறிச்சுட்டு போயிட்டான். இளமாறன் சார் தான் அவனை மடக்கி அவன் கிட்ட சண்டை போட்டு திரும்ப அந்த பேக புடிங்க கொடுத்தாரு. நம்ம முள்ளியே.
அப்ப அவருக்கு இடுப்புல அடிபட்டு கால் மரத்து போச்சு. டிராமா போடுறான். டேய் இளமாரா, கால் அடிபட்டு மறுத்து போச்சுன்னு பில்டப் பண்ணி வசு கிட்ட க்ளோஸ் ஆக பாக்குறியா? ஐயோ, கால் அடிபட்டு எல்லாமே மறுத்து போச்சு இளமாறன். அம்மா! ஐயோ ஐயோ, என்னாச்சு? சும்மா அது செத்து போன எங்க அம்மாவை திரும்ப கூப்பிட்டேன். கூப்பிடுவேன். ஐயோ, மறுபடியும் என்னாச்சு? என்ன ஆச்சு? அது போன தடவை அம்மாவை கூப்பிட்டேன் இல்லையா, இந்த தடவை அம்மாவை அமிச்சிட்டேன். வசு, காலு மறுத்து போச்சுன்னா பெரிய பிரச்சனை வசு. கால்ல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா எல்லாம் மறுத்து போயிடும் வசு. அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியதான். போ. என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? வலிக்குதா? இல்ல அதான் மறுத்து போயிருச்சு. அதான் மறுத்து போயிருக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. பெரிய ஆக்சிடென்ட்டா, அதனால தான் நல்லா மறுத்து போயிருக்குல்ல. ஒண்ணும் இல்ல, லைட்டா தள்ளி விட்டதுதான். நீங்க பயப்படாதீங்க. ராமன் அப்துல்லா வருவாரு, உங்களை தரவா செக் பண்ணி செஞ்சிடுவாரு. ஆமா அர்ஜுன் சார், இளமாறனை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. வசு, நீ அவரை பார்த்து பாவலாம் பட வேண்டிய அவசியமே இல்ல வசு. ஹலோ, வசு பாவப்பட்டா உங்களுக்கு என்ன அர்ஜுன்? எனக்கு என்ன? ஐயோ, என்னாச்சு? அது புது ராகம். இசை குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்ல, அதான் இசை அப்படியே பொங்குது. இப்ப டாக்டர் வந்துருவாரு. வந்துட்டாரு. ஐயோ, யார் இவன்? தெரியவே தெரியாது. சரி, சமாளிப்போம். டாக்டர், வெல்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன டாக்டர், தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க? எப்பவுமே தடுமாறி தானே பேசுவீங்க? ஓ, பாம்பே மல்டி லாங்குவேஜ். தமிழ் நல்லா வருது, மலையாளமும் அறியும், தெலுங்கு வஸ்துந்தி. டாக்டர், அவருக்கு ரொம்ப பெயினா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன். டாக்டர், பெயின் இருக்கு, ஆனா எல்லாம் மறுத்து போயிருக்கு. அந்த நரம்புல அது தட்டி விடணும். என்ன விஷயம் இளமாறன், எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். அது கீழே விழுந்ததுல காது கொஞ்சம் மறுத்து போயிருக்கு. நீங்க போன தடவை ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரியே இப்பவும் கொடுத்தா நல்லா இருக்கும் டாக்டர். அதுக்கு என்ன, பெஸ்டா பண்ணிட்டா போச்சு. இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா, இங்க வலிக்குதா, இங்க 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 வலிக்குதா, இங்க 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 வலிக்குது. போடுங்க. அவருக்கு வலிக்கல, வலிக்கலையே. நல்லா வலிக்குதுமே. இங்க வலிக்கு பாரு. பத்தல டாக்டர், வலிக்கல. பத்தல. இப்ப பாரு. நான் பாக்குறேன். டாக்டர், பாத்து டாக்டர். பாத்துதான் அடிக்கிறேன். குறிப்பாதீங்க. அடிங்க. போட். நல்லா. இளமாறன், இப்ப வலிக்குதா? இல்ல டாக்டர், இல்லவே இல்ல. தம்பி, இவன் ரொம்ப நெஞ்சத்தக்காரனா இருக்கான். வசு மேடத்துக்காக வலி தெரியாத மாதிரி நடிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவன் நடிக்கிறான்னு வசுக்கு தெரியணும். போடுங்க. நல்லா போடுங்க. சரி, இது கம்போ தெரப்பி சரியா ஒர்க் அவுட் ஆகல. அதனால கீழே விழுந்ததுல கால் ரொம்ப மறுத்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போச்சு. ஆமா டாக்டர், கால்ல உணர்வே இல்ல டாக்டர். சொல்லல எல்லாம் மறுத்து போச்சு. டாக்டர், எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், இந்த தம்பிக்கு ஏதாவதுன்னா எங்க மேல வீண் பழி வந்துரும். எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க. ஐயோ ஆண்டி, இதெல்லாம் டாக்டருக்கு ஒரு பொருட்டே இல்ல. இப்ப வலி தெரியும் பாருங்களேன். டாக்டர், அத ஆரம்பிங்க. மும்பைல இப்போ புது ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, ஆப்கான் தெரப்பி. அத பண்ணிரலாம். சூப்பர். நல்லா பாருங்க. அந்த பாடி தாங்கும். சூப்பர். இதே யூஸ் பண்ணுங்க. டாக்டர், என்ன டாக்டர், சுத்தியல் கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க? அதான் டாக்டரே சொன்னாரே வசு, ஆப்கான் தெரபின்னு. டாக்டர் ஃபுல் அப்டேட்ல இருக்காரு. டாக்டர், நீங்க ஆரம்பிங்க. போடுங்க.
உனக்கு வலிக்கல? இளமாறன் சார், இப்போ உங்களுக்கு சூடு சொரணை இதெல்லாம் இருக்குதா? இல்ல, சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. முதல்ல அவனுக்கு வலிக்காது. திருப்பி போடு. இன்னொரு வாட்டி. வலிக்கா? இங்கே காலை நல்லா இழுத்து புடிச்சு கர 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 கரன்னு வெட்டி எடுத்துட வேண்டியதுதான். என்ன டாக்டர் கருணக்கிழங்கு வெட்டுற மாதிரி சொல்றீங்க? நோ 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 நோ, கருணையே இல்லாம வெட்டணும்ன்றேன். எனிவே யூ ஆர் கரெக்ட். கருணக்கிழங்குக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? எலிபென்ட் லெக்ஸ். இது ஹியூமன் லெக்ஸ். லெக் இஸ் எ லெக். இப்போ ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துட்டு வாங்க போதும். பக்கெட்டா? பக்கெட் எதுக்கு டாக்டர்? அது கால் அறுக்கிறப்போ ஒரு ஆஃப்ல இருந்து ஃபுல் அளவுக்கு பிளட் வரும்ல, அதுக்குதான். என்னது ஆஃபா ஃபுல்லாவா? கேக்குறதுக்கே வேற மாதிரி இருக்கு. அது வந்து ஆஃப்னா 1/2 லிட்டர் பிளட், ஃபுல்லுனா 1 லிட்டர் பிளட்னு சொல்ல வந்தேன். செத்தடா நீ. அச்சோ, அப்ப சுத்தியிலான தட்டினா இப்ப என்னடா காலை வெட்ட போறேங்கிறா. வசமா மாட்டிக்கிட்டமா? இந்த ஐடியாவை கொடுத்து இனியாவுக்கு போன் போட்டு என்ன பண்ணலாம்னு கேப்போமா? வாழ்க்கையில காடை பிரியாணி, எறா பிரியாணி, முயல் பிரியாணி, மீன் பிரியாணின்னு எல்லா பிரியாணியும் சாப்பிட்டேன். இந்த புறா பிரியாணி மட்டும் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி பேரரசிங்கிற பட்டத்தை நானே எனக்கு கொடுத்துப்பேன். ஆடாடாடாடா, இந்த பிரியாணிக்கும் அந்த கத்திரிக்காய் தொக்குக்கும் காலம் பூரா நான் அடிமை. உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? இங்க உட்கார்ந்து சாவகாசமா காபி குடிச்சிட்டு இருக்க. அடிப்பொடி பொடி இவளே, நானே 4 நாளா நாக்கு செத்து போய் கிடக்கேன். நீ வேற என் வயிற்றுல கிளப்புற. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு, நான் சாப்பிடுறேன். பாட்டி, நானே வருத்தத்துல இருக்கேன், உனக்கு பிரியாணி கேக்குதா? வாழை மீன் தொட்டிலையா, வவ்வா மீன் சட்டிலையா, உனக்கு என்னடி வருத்தம்? சேக்கியார் வீட்டு மருமகளாச்சே நீ. பாட்டி, நான் இளமாறனை வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கேன். வசு கிட்ட நடிக்க வச்சு பழக வச்சிருக்கேன். இளமாறனும் அதே மாதிரி பில்டப்பா பழகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அர்ஜுன் இளமாறன் நடிக்கிறார்னு நிரூபிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு பாட்டி. அப்படி நிரூபிச்சுட்டா எனக்கு தான் பாட்டி ஆபத்து. போடி போடி போக்கத்தவளே, நீ பிளான ஒழுங்கா போட்டிருக்க மாட்ட. பிளான் போடதான் நான் இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நீ தனியா பிளான் போடுற? பாட்டி பாட்டி, நடந்தது நடந்து போச்சு பாட்டி. வா பாட்டி, எப்படியாவது இளமாறன் உண்மையை சொல்லிடாம தடுத்து கூட்டிட்டு வந்துடலாம். சரி சரி, கூட்டிட்டு வந்துடலாம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். பாட்டி பாட்டி, நீ என் கூடவே வா. ஐயோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடி. நீ முன்னாடி போ, நான் வரேன். பாட்டி, உனக்கு நான் பிரியாணியை வாங்கி தரேன், நீ இப்ப வா. பிரியாணி வாங்கி தரியா? அப்போது சரி சரி, நான் வரேன். பாட்டி, அதான் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னல, இது எதுக்கு? ஐயோ வரேன்டி. ஐயோ, வேப்பிலை அம்மா வந்திருக்கேன்டா. அடே, நீ மாட்டு டாக்டரா இல்ல மனுஷ டாக்டரா? இப்படி கத்திய வச்சுட்டு ஆபரேஷன் பண்றியடா? டேய், இந்த வேப்பிலை அம்மனுக்கு பதில சொல்லுடா. என்னது வேப்பிலை அம்மனா? கையில வேப்பிலை வச்சிருக்கிறதுனால வேப்பிலை அம்மனா ஆயிடுவியா? ஆமாண்டா ஆமாண்டா, அரகர டாக்டர். கால் மரத்து போச்சுன்னா காலை வெட்டுவியா? அப்படிதான் நான் படிச்ச யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுத்தாங்க. ஏய் காளி மகமாயி, மந்திரிச்சு கொடுத்த இந்த வேப்பிலையில அடிச்சா எந்த வியாதியா இருந்தாலும் ஓடி போயிடும். மரத்து போன காலுக்கு உயிர் வந்துரும். இது என்ன புது வைத்தியமா இருக்கே? வேப்பிலையால அடிச்சா மரத்து போன காலுக்கு எப்படி உயிர் வரும்? டேய், மரத்து போன காலுக்கு இல்லடா, மரத்து போன மரத்துக்கே உயிர் வந்துரும்னு சொன்னேன்டா. டேய், நீ எந்த ஊர்லடா டாக்டருக்கு படிச்ச? மும்பை. டேய், மும்பைல என் ஆத்தா இருக்காடா. டேய், ஒதுங்கடா ஒதுங்கடா ஒதுங்கு. ஷு 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 ஷு. என்ன பேஷன் நெளிறாரு? நெளிவாண்டா நெளிவா, மந்திரிக்கிறல்ல நெளிவா. ஏய், கொஞ்சம் கொஞ்சமா கால் வர மாதிரி பண்ணுடா. வசு, கால் அசையுது. இனியா, என் கால் அசையுது. பாட்டி பாட்டி, அசையுது. பாட்டி பாட்டி வந்துருச்சு. எனக்கு கால் வந்துருச்சு. வந்துருச்சு. கால் வந்துருச்சு. நல்லா வந்துருச்சு. நன்றி தாயே. ஐயோ, நல்ல கால் வந்துருச்சு. வரு வசு, கால் வந்துருச்சு. அப்பா, கால் வந்துருச்சா? கால் வந்துருச்சா? அடடடா. அர்ஜுன் தம்பி, பாத்தீங்களா அர்ஜுன் தம்பி, உங்க டாக்டரும் கத்தியும் செய்யாத வேலையை இந்த வேப்பல செஞ்சிருச்சு. டாக்டர் பாவம் மும்பைல இருந்து ஆட்டோல டொக்கு 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 டொக்குன்னு வந்ததுக்கு ஆட்டோ செலவு வேஸ்ட். அவர் மும்பைல இருந்து பிளைட்ல வந்திருப்பாரு. யாரு இந்த மூஞ்சியா? மூஞ்சியே சரியில்லையே. பேரு வேற ராமன் அப்துல்லான்னு குழப்பமா வச்சிருக்கான். இவன் எதுல வந்து தொலைச்சா நமக்கு என்ன வந்தது?
தம்பி நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, உங்க கால் தான் சரியாயிடுச்சு. கிளம்புங்க கிளம்புங்க தம்பி கிளம்புங்க. எல்லாமே உன்னாலதான் வசு. நல்ல வேளை இவங்க வந்ததுனால என் கால் தப்பிச்சது. கால் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் வசு. உனக்காக தானே போயிருக்கோம், போனா போயிட்டு போகுது. பேஷன் சார், அதான் உங்க கால் சரியா போச்சுல, அப்புறம் என்ன, சீக்கிரம் கிளம்புங்க. வரேன் வசு. போப்பா. ஐயோ அடியே வசு, உனக்கு உதவ போய் தான் அவனுக்கு காலு ஈன்னு இழுத்துக்குச்சு. நாளைக்கு அவனை வர வச்சு நல்ல கோழி காலோட பிரியாணி செஞ்சு போடு. சரிங்கம்மா, கண்டிப்பா செஞ்சு போடுறேன். நீதானே போட்டுருவேன். ஆமா, எங்க உன் வீட்டுக்காரன் என் தொம்பி? ஆளைய காணலையே, தரட்டிக்கிட்டு விட்டுட்டியாடி? கோயிலுக்கு போயிருக்காருமா. பெரிய தர்மகர்த்தா கோயிலுக்கு போயிருக்கானா? கோயிலுக்கு பிச்சை எடுக்க தானே போயிருக்கான். நீயும் கூட போய் அம்மா தாயனா நாலு காசாவது விழும். உங்களுக்கு லூஸ் ஸ்டாக் மேனியான்னு அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? தொண்டையில ஓட்ட போட்டு நாக்க உள் பக்கமா இழுத்து வச்சு தைக்கணும். அதுக்கு ஆபரேஷன் நாளைக்கு பண்ணிடலாமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரனுக்கு பிரிஞ்சி சோறா, கப்பக்காரனுக்கு கஞ்சி சோறா? போடா போடா பொச கட்டவனே. என்னம்மா? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்பா. என்ன விஷயம்? வசு, இனிமேலும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க வேண்டாம். அவங்கள வேற வீடு பார்த்து போக சொல்லிடலாம். மா, என்னம்மா சொல்றீங்க? ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? இது திடீர்னு எடுத்த முடிவு இல்லப்பா, யோசிச்சு எடுத்த முடிவுதான். மா, வசு மேடம் இங்க இருக்கிறதுனால நமக்கு எதுவும் இடைஞ்சல் இல்லையாமா? அதோட அவங்க இங்க இருக்கிறதுனால நமக்கு நல்லது தானமா நடக்குது. உண்மைதான்ப்பா. ஆனா வசு வேற வீட்ல இருக்கிறது தான் வசுவுக்கு நல்லது. எனக்கு புரியலமா. அவங்க இங்க இருக்கிறதுனால எதுவுமே கெட்டு போயிடலையேமா? இல்ல ஆனந்த், வசு இங்க இருக்கிறதுனால அவளுக்கும் சில சங்கடங்கள் இருக்கு. ஏற்கனவே நடந்த பூஜையில அவ சாரி பத்திக்குச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் நல்லது இல்ல. அம்மா, ஏமா எப்போ நடந்ததெல்லாம் வச்சு சொல்றீங்களேமா? அவங்களால நடந்த நல்லதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேமா? ஆனந்த், நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? இப்ப கூட வசு நமக்காக விரதம் இருந்து பூஜை பண்ணால, அந்த பூஜையில தீ பிடிச்சதே, அது வசுவுக்கு நல்லதா? அம்மா, வசு மேடத்தை பத்தி என்ன விட உங்களுக்கு தாமா நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத நீ செய். வசுவுக்கு ஒரு நல்ல வீடு பாக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அதுவும் இல்லாம வசு நம்ம கம்பெனியோட எம்டி. அவ அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது நமக்கு கௌரவம் கிடையாது. இத வசு மேடம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலமா. எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கம்மா. நான் வேற வீடு பார்த்துட்டு வசு மேடம் கிட்ட இதை பத்தி பேசுறேன். எவ்வளவு நாள் உனக்கு டைம் வேணும்? ஒரு 2 நாள் கொடுங்கம்மா. நான் வசு மேடத்துக்கிட்ட கொஞ்சம் பொறுமையா இதை பத்தி பேசுறேன். அப்புறம் வேற வீட்டுக்கு அனுப்பிடலாம். சரி, நான் வரேம்மா. ஆட்டக்காரியோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டு முதலாளி அம்மா வசுவ வீட்டை விட்டு அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுச்சு. ஐயோ ஆமா பாட்டி, எனக்கு அப்படியே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இங்க பாருடி, இந்த அர்ஜுன் பையன் அந்த ஆட்டக்காரிக்காக என்னமா உருகுறான், மருகுறான், கருகுறான். அவ வீட்டு பக்கத்து வீட்டுக்கு இவன் போயிருவானாம்ல. பெரிய அன்பேவா எம்ஜிஆர், அப்படியே வாழ்வேமா என் கமலு. போடா, இந்த பாருடி இனியா, என்ன மாதிரியே 4 விஷயத்த நல்லா யோசிக்கணும்டி. இந்த வீடு இருக்கே வீடு, இது அப்படியே ஒரு தந்திர பூமிடி. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. அதுவும் உன் விஷயத்துல அர்ஜுன் என்ன மூட்ல இருக்கானே தெரியல. அதுவும் வசுவ நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணி உருகுறவன் அவன் ஒன்னா நினைச்சு உருகவே மாட்டேங்கிறானே. பாட்டி, நீ சொல்ற மாதிரி அர்ஜுனை நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன் பாரு. எப்படி? ஏதாவது சூனிகினி வைக்க போறியா? வசு கிட்ட அத்தையே உன்னை வீட்டை விட்டு போ சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவ ஃபீல் ஆவா. அவ ஃபீல் ஆனா அர்ஜுனும் ஃபீல் ஆவாரு. அடியே போடி அரகுற. அவன் உன்னை பார்த்து ஃபீல் ஆகணும்டி. அதுக்கு வழி பண்ணு. எல்லாம் பண்ணுவார் பாட்டி, எல்லாம் தானா நடக்கும். இந்த விஷயத்த போய் வசு கிட்ட சொல்லணும். நீ வா. இரு. அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும், அப்ப சொல்லுவோம். இப்ப கிச்சனுக்கு போயிட்டு உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். போ. இந்தாங்க புடிங்க. கட்டை எடுத்து போய் அடிங்க முதல்ல. ஓடுங்க. அப்பா. ஓகே தானே? ஓகே தான். என்னாச்சு பாட்டி?
மண்டையோ கொண்டையோ. ஏய், நீ எதுக்கு இப்படி சிரிச்ச? பாட்டி நீ எதுக்கு சிரிச்ச? ஐயோ, மண்டை மேல கொண்டைய பாரு. பாட்டி என்ன பாட்டி இது? உன் தலைமையிலே கொண்டை இருக்கு பாரு. தலைக்கு ஐயோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஏய், யார் பண்ண வேலைடி இது? பெரிய ஐஸ்வர்யா ராய் அப்படியே சாங் கெட்டப்ல நிக்கிறா, தலைய விரிச்சுக்கிட்டு. ஏய் வசு, ஏய் என்ன பாட்டியே? ஐயோ, என்ன சொன்ன என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு. என்ன இந்த நேரத்துலன்னு கேட்டேன். பாட்டி அவளுக்கு என்ன திமிரு பாத்தியா? நாம 2 பேரும் இங்க நிக்கிறோம், திரும்பி கூட பார்க்காம பேசுறா. ஏய் திரும்படி. என்ன இந்த ரவி ஆளை காணோம்? நிறுத்து. சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம்? ஆயில கூட. எதுக்கு இவ்வளவு அவசரமா? இந்த லோக்கல் ஆயில வாங்கி வர சொன்னேன். எங்க அத்தையோட கால் வலிக்கு. உங்க அத்தைக்கா? சொல்லியிருந்தா இதை விட காஸ்ட்லியான ஆயில் வாங்கி வந்திருப்பேன்ல. ஏன் சொல்லவே இல்ல? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இதுவே போதும். தோ பாரினியா, நீ இருக்கிற இந்த வீட்டை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப பெரிய இடமா தெரியுது. அதனால கூடிய சீக்கிரமே எல்லாத்தையும் ஆட்டே போறதுக்கு வழியை பாரு. அப்படி பண்ணிட்டேனா நீயும் செட்டில் ஆயிடுவ, நானும் செட்டில் ஆயிடுவேன். சீக்கிரம் அதுக்கு உண்டான வேலையை பாரு. அந்த வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. என்ன அனுப்புறதுலே குறியா இருக்க? கிளம்புன்னு சொல்றேன்ல. டென்ஷன் ஆகாத, கிளம்புறேன். போலாம். இனியா, என்ன இனியா? கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல அத்தை, அதுக்காக ஸ்பெஷலா மூலிகை தைலம் வர வச்சிருக்கேன். கேரளால ஒரு சித்தர் கிட்ட இருந்து வாங்கினது. 1 வாரம் இத டெய்லி தேய்ச்சா நரம்புக்கெல்லாம் புது எனர்ஜி கிடைக்கும். கால் வலியும் சுத்தமா நீங்கும். அத்தை, டெய்லி இந்த மருந்த நானே உங்களுக்கு தேய்ச்சி விடுறேன். சரிம்மா. அத்தை, நம்ம கம்பெனி வெள்ளி விழா ஃபங்க்ஷன் அடுத்த வாரம் வருது. ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடெல்லாம் சொன்னீங்கன்னா அத நான் உடனே செஞ்சிருவேன். அது சம்பந்தமா சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் நாளைக்கு ஜோசியரை வர சொல்லிருக்கேன். அவர்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். சரிங்க அத்தை. கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்க மொத்த ஜேகேஆர் குடும்பத்துக்கு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டை நாளைக்கு முடிச்சிடலாம். பாய். சரி, ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஆனந்த். சொல்லுங்கம்மா. சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனேம்மா. பரவாயில்லப்பா. ஆமா, பசுவ அவுட் ஹவுஸ காலி பண்ண சொல்லியிருந்தனே, அவகிட்ட சொல்லிட்டியா? அதான் 2 நாள் டைம் கேட்டிருந்தேனேம்மா. இங்க இருக்கிற வசு கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எதுக்கு 2 நாள் டைம்? இல்லம்மா, சொல்லிரலாம். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன் இதுல என்ன தயக்கம்? நாம வேற வீடு பார்த்து கொடுத்துதானே போக சொல்றோம். அவங்களுக்கு வீடு பார்த்தாச்சா? பார்த்துட்டே இருக்கம்மா. இத பாரு ஆனந்த், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள வசு கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். சரி. ஸ்டாப். எல்லாரும் இங்க கவனிங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. உத்தமன், இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. வசு வர வரைக்கும் வெயிட். ஐயோ, டயலாக் அவசரப்பட்டு ஆரம்பிச்சுனா தம்பி. சரி, சமாளிப்போம். எதையாவது சொல்லி சமாளிங்க. சமாளிங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. உத்தமன், வசு இன்னும் வரல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரத்துக்கு இப்படி சமாளிக்கிறது?
உங்க எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. என்ன சார் அந்த இனிப்பான செய்தி? அது உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் நியூஸ். உத்தமன் சிவரா, இப்ப ஆரம்பிக்க. ஓகே ஓகே, நம்ம ஸ்டாஃபுக்கு லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. இவரையும் ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போதும் உத்தமன், பிளான் எப்படியாவது ஓகே பண்ணுங்க. ஆபீஸ் ஹவர்ஸ்ல இங்க நின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க? உத்தமன், என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல மேடம், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தருக்கு லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கே தெரியுமே, லவ் மேட்டர்னா நம்ம தம்பி சுறுசுறுப்பாயிடுவாரு. அதனால ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல இந்த லவ் டேவை செலிப்ரேஷன் பண்றதுக்கான பிளான பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்துட்டீங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நீங்க அர்ஜுன் தம்பியோட இந்த லவ் பார்ட்டியை செலிப்ரேஷன் பண்ண போறீங்க. இப்போ இது ரொம்ப முக்கியமா? என்ன வசு நீ இப்படி சொல்லிட்ட? நம்ம கம்பெனி ஸ்டாஃபோட சந்தோஷத்தை நாம தானே செலிப்ரேட் பண்ணணும். இது நம்மளோட கடமை வசு, கடமை. அம்மா, யார் அந்த லவ் பாய்? உத்தமன் பாய் இல்ல, சைடு ஒயிட் வாங்கிருச்சு அங்கிள் தான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன தம்பி. சின்ன தம்பி, கொஞ்சம் உள்ள வரீங்களா? வரேன் மேடம், வரேன் சார். சைன் பண்ணுங்க மேடம். என்ன உத்தமன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், சும்மா சொல்லுங்க. நீங்க லவ் டே ஃபங்க்ஷன் வச்சா கோவப்படுறீங்க. அர்ஜுன் தம்பி ஆபீஸ்ல சந்தோஷம் போயிடுச்சேன்னா அப்செட்ல இருக்காரு. எதை யார்கிட்ட போய் சொல்றதுனே தெரியல. அப்படியா? அப்செட்டா இருக்காரா? அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் சரியாவாது மேடம். அவர் பயங்கர அப்செட்ல இருக்காரு மேடம். கேட்டா பப்புக்கு போறான்றாரு. எனக்கு என்னமோ பழையபடி அவர் மாறிடுவாரோன்னு பயமா இருக்கு. பப்புக்கு போறாரா? எந்த பப்புக்கு போறாரு? அட்ரஸ்லாம் சொல்ல மேடம். என்ன ஏதுன்றது உங்களுக்கு அவருக்கு தான் வெளிச்சம். எங்க போய் முடிய போதோ தெரியல. ஒர்க் அவுட் ஆகுது. டே ஆனந்த், வரலா இல்லையா? இல்லண்ணா, இன்னும் வரலண்ணா. வராங்கண்ணா. ஹலோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். ஆமா, நீங்க ஒரு டேபிள் புக் பண்ணிடுங்க. மூடு பயங்கர அப்செட்டா இருக்கு. நான் உடனே கிளம்பி வரேன். அர்ஜுன் சார், எங்க போறீங்க? வசு, இங்கதான் இருக்கியா? சாரி வசு, நான் கிளம்புறேன். அதான் எங்க போறீங்கன்னு கேக்குறேன். இல்ல வசு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கிளம்புறேன். ஓ, மறுபடியும் பப்புக்கு போறீங்களா? ஆமா வசு, மனசு ரொம்ப அப்செட்டா இருக்கு. எதுவும் தப்பா எடுத்துக்காத. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன போக விடு. நானும் வரேன். சார் ஒரு நிமிஷம் சார், பேர் இல்லாம உள்ள போக கூடாது சார். அர்ஜுன் சார், என்னாச்சு? ஏன் திரும்ப வரீங்க? என்ன வசு சொல்றது? கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு குடுப்பன இல்ல, பேர் தான் அலோடா. நம்ம போயிடலாம் வா. ஐயோ அர்ஜுன் சார், ரொம்ப கஷ்டமா இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கு வசு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் எனக்கு என்ன பண்றது? அர்ஜுன் சார், உள்ள போனா பழையபடி நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்களே? அந்த மாதிரிலாம் இல்ல வசு. ஐ அம் டீடோட்டலர், யூ நோ இட். சரி வாங்க போலாம். இல்ல வசு, பேருக்கு தான் அலோடு, நமக்கு இல்ல. வா போலாம். ஐயோ வாங்க அர்ஜுன் சார். சார் ஒரு நிமிஷம் சார், உள்ள போக முடியாது சார். ஏன் சார்? என்னோட பேர் தான் வசு. சொல்லு வசு. ஆமா சார், நாங்க பேர் தான். சாரி மேடம், சாரி நாட் அலோடு. நான் சொல்ல வசு, எனக்கு குடுப்பன இல்ல. வா போலாம். ஐயோ இருங்க அர்ஜுன் சார், இப்ப என்ன சாரி நாட் அலோட் அவ்வளவுதானே? வசு, அதுக்காக சாரி எல்லாம் கழட்டாத வசு. சொன்ன அர்ஜுன் சார். சரி ஓகே. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, வரேன். ஆஹா, நினைச்ச மாதிரியே நடக்குதே.
சாரி வசு, சாரி. உன்னை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா? அப்படியே இருங்க, உள்ள போலாமா? போலாமே, போலாம். வாங்க. நாங்க 2 பேரும் போலாம். நாங்க உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வசு. ஏன் அர்ஜுன் சார்? காரணம் அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். ஏன் அதை வெளியே சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுன்னு இல்ல, சில விஷயம் மனசுக்குள்ள இருக்கிறது சந்தோஷமா இருக்கும். உதாரணத்துக்கு சில பேர் மனசுக்குள்ள காதல வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமலே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி தான் இதுவும். என்ன வசு அமைதி ஆயிட்ட? இந்த மாதிரி பப்புக்கெல்லாம் பல தடவை வந்திருக்கேன், அப்பெல்லாம் ஒண்ணும் தோணல. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனா அது மத்தவங்க சந்தோஷத்தை பாதிக்காம இருக்கணும். அம்மா உங்களை ரொம்ப நம்புறாங்க. அம்மா, ஆபீஸ் இதெல்லாம் இங்க வேண்டாமே. இப்ப நம்ம பப்புக்கு வந்திருக்கோம். இங்க நீ, நான், இத பத்தி நீ எவ்வளவு வேணும்னாலும் பேசு, நான் கேக்குறேன். என்ன பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன் சார்? பியூட்டிஃபுல். என்ன அர்ஜுன் சார்? அது நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேசின, அத சொன்ன. வசு, நாமளும் ஒரு டான்ஸ் பண்ணலாமா? அர்ஜுன் சார், இதத்தான் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது இல்ல வசு. Come on அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், விடாதீங்க. அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், come on அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், come on. Arjun sir, come on sir. Come on sir, come on, come on, come on. Arjun sir, come on sir. Arjun sir. சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மள பிடிக்கலனா நம்மள அவங்க புரிஞ்சுக்கலங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய வலின்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? எனக்குலாம் தெரியாது. ஏன்னா நீதான் என்ன லவ் பண்ணலையே, என்னதான் நீ லவ் பண்ணலையே, அப்புறம் எப்படி தெரியும்? உனக்காக நான் போராடி போராடி வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்டேன்டா. அதான் அமெரிக்காவுக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா கேக்கல. பணம், புகழ் எல்லாம் சம்பாதிக்க தெரிஞ்ச உனக்கு என் மனசு புரிஞ்சுக்க தெரியல. எல்லாம் என்னத்த வாழ்ந்து கிழிக்க போறியப்போ தப்பு தப்பு தப்பு. நீ நல்லா இருக்கணும்டா. எனக்கு அதுதான் சந்தோஷம். நீ நல்லாதான் இருப்ப. நீ நல்ல கலரு, ஷார்ப்பான ஐஸ், பாக்குறதுக்கே ரொம்ப லட்சணமா தான் இருக்க. ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா பட் நான் இதுக்காக இல்ல. நான் எதுக்காக உன் மேல உயிரிய வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியாதுல்ல? தெரியாமலே போகட்டும் போ. ஆனா இந்த காதலுங்கிறது சொல்லி எல்லாம் வராது. அப்படி அது வரத்துக்கு அது வராமலே போட்டும் அந்த சனிய. வசு, அப்படிலாம் சொல்லாத வசு. டேய் சும்மா நடிக்காதன. நமக்கு தொந்தரவா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவோம்? சனி என்ன தானே? அத அப்படி சொன்ன. டே அர்ஜுன்,
அச்சோ ரொம்ப திட்டேனா?